الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا الموءودة سئلت بأي ذنب قتلت صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم من عال جاريتين حتى تبلغا جاء يوم القيامة أنا وهو وضم أصابعه أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அக்டோபர் 11ஆம் தேதி இன்டர்நேஷனல் டே ஆஃப் கேர்ள்ஸ் சைல்ட், சர்வதேச பெண் குழந்தைகள் தினம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், அந்த கியாமத்துடைய அழிவு ஏற்படுகிற போது என்னவெல்லாம் நடக்கும் என்பதை அல்லாஹ் வரிசையாக சொல்லி கொண்டே வருகிறான். இதஷம்சு குவ்விரத் வைதன் நுஜூமுன் கதரத் வைதல் ஜிபாலு சுய்யரத். இதனுடைய தொடரிலே அல்லாஹ் வைதல் மௌஊதத்து சுஇலத் பிஐயி தம்பின் குத்திலத் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஒரு பாவம் அறியாத பிறந்தவுடன் பெண் குழந்தை என்ற ஒரே காரணத்துக்காக உயிரோடு புதைக்கப்பட்ட அவர்களிடம் கேள்வி கேட்கப்படும் பொழுது, எந்த பாவத்திற்காக நீங்கள் கொலை செய்யப்பட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அன்றைய காலம் முதல் இன்றைய காலம் வரை குழந்தைகளை உயிரோடு புதைக்குதல் என்பது இன்றும் இருக்கிறது. அது தவறான வழியில் பிறந்த குழந்தைகளையும் கூட நம்ம பார்க்கிறோம். அதிலேயும் முக்கியமாக பெண் குழந்தைகளை கருவிலேயே அழித்து விடுவது, அல்லது இன்று அப்படி பார்த்து சொல்லுவது என்பது குற்றம் என்று சொன்னதினாலே பிறந்த பிறகு அந்த குழந்தைகளை அழித்து விடுவது என்றெல்லாம் நடப்பதை நாம் அன்றாடம் காட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், மன் கானத் லஹு உன்ஸா, யாருக்கு அல்லாஹ் தஆலா பெண் குழந்தையை கொடுக்கிறானோ, ஃபலம் யஇதஹா வலம் யுஹின்ஹா வலம் யுஸிர் வலதஹு அலைஹா, பெண் குழந்தையை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறானோ அவர் அதை புதைக்கவில்லை, இழிவாக கருதவில்லை, அந்த பெண் குழந்தையை விட ஆண் குழந்தைக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை, இரண்டையும் சமமாகவே பாவிக்கிறார் என்றால் அந்த பெண் குழந்தை அவரை சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா அவரை சொர்க்கத்தில் நுழைய செய்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஏற்றத்தாலும் கற்பிக்கல. மனதில முதல்ல என்ன வருதோ அதை தான் அல்லாஹ் பார்க்கிறான். ஆரம்பமாக என்ன வருதோ, பெண் குழந்தை என்று உங்களுக்கு சுப செய்தி சொல்லப்பட்டவுடன் உங்களுடைய உள்ளத்திலே எது மாதிரியான எண்ணம் தோன்றுகிறது என்று அல்லாஹ் பார்க்கிறான். பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னதும் ஒரு மாதிரியாக உள்ளத்திலே ஏற்பட்ட பிறகு அப்பொழுது சரி அப்படி என்றால் அது அல்லாஹ்வுக்கும் உங்களுக்குமானது. இங்கே சொல்லப்படுறது ஆரம்பத்திலேயே அதை புதைக்கவில்லை, இழிவாக கருதவில்லை, ஆணும் பெண்ணும் சமம், வீட்டிலே பிறந்து இருக்கிற ஆண் குழந்தையும் பெண் குழந்தைக்கும் எந்த விதமான பாகுபாடும் பார்க்கவில்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா அவரை சொர்க்கத்திலே நுழைத்து விடுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. அப்ப அந்த காலத்தில் என்ன இருந்தது, பெண் குழந்தைகளை பிறந்து விட்டால் புதைக்கக்கூடிய பழக்கம் இருந்தது.
சபையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில ஒரு மனிதர் இருந்தார். எப்போதும் கவலையாகவே இருப்பார், கவலை தோய்ந்த முகம். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்துல கேட்டு விட்டாங்க, நீங்க ஏன் கவலையாகவே இருக்கிறீங்க எப்பவுமே அப்படின்னு சொல்லி. அவர் சொன்னாரு, ஜாகிலியத்தில இஸ்லாம் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னால், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்துக்கு முன்பாக ஜாகிலியத்திலே நான் ஒரு தவறு செய்து விட்டேன். யாரும் சொல்லலாம், என்ன தவறு? நான் அப்படி இஸ்லாத்துக்கு வந்து விட்டாலும் என்னை அல்லாஹ் மன்னிப்பானா என்ற ஒரு அச்ச உணர்வு என்னில இருந்து கொண்டே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னிடத்துல அந்த பாவத்தை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சொல்லுங்க சொன்னாரு, நான் பெண் குழந்தைகளை, நிறைய குழந்தைகளை நான் என்ன செய்திருக்கிறேன், கொலை செய்திருக்கிறேன், புதைத்திருக்கிறேன் என்று அந்த மனிதர் சொன்னார். எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, என் மனைவி என்னிடத்துல சொன்னால், எப்படி இந்த குழந்தைய வளர விடுங்கன்னு சொன்னார். சரி விட்டுட்டேன், வளர விட்டுட்டேன். அந்த ஜாகிலியத்துடைய அந்த குணம் இருக்கு இல்லையா, ஆனா அது அவரை விட்டு போகலை. அவர் சொல்றாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்றாரு, நான் விட்டுட்டேன், அது வளர்ந்து அழகான ஒரு பெண் குழந்தையாக வளர்ந்து நிற்கிறது. இருந்தாலும் எனக்கு என்ன செய்யல, அந்த ஜாகிலியத்துடைய அந்த குணம் இருந்து. ஒரு நாள் நான் என்ன செய்தேன், என்னுடைய மனைவிடத்திலே அவளை அழகான ஆடை என்ன செய் அணிந்து அவளை அலங்காரம் செய் என்று சொல்லி என்னுடைய மகளை நான் அழைத்து கொண்டு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் காட்டப் போகிறேன் என்று அவரிடத்திலே சொல்லி கூப்பிட்டு போய் என்ன செய்தேன், கிணத்துல தள்ளி விட்டுட்டு வந்துட்டேன். திரும்ப சொல்லுங்கன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்பவும் சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிந்து தாடி நனையும் அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். அல்லாஹ் தஆலா இப்போது உங்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு உபகாரம் செய்திருக்கிறான், இதற்கு பிறகு நீங்கள் நற்காரியங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று அந்த மனிதருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஒருவர் இப்படி சொன்னார். கைஸ் இப்னு ஆசிம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் 8 பெண் குழந்தைகளை, ஜாகிலியத்திலே பிறந்த 8 பெண் குழந்தைகளை நான் என்ன செய்திருக்கிறேன், புதைத்திருக்கிறேன் சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிகாரம் சொன்னார்கள். நீங்கள் ஜாகிலியத்திலே அறியாத காலத்திலே நீங்கள் இந்த ஒரு தவறை செய்திருக்கிறீர்கள் என்றால் அந்த பெண் குழந்தைகளில் ஒவ்வொருவருக்கு பகரமாக ஒரு அடிமையை உரிமையிடுங்கள் என்று சொன்னார். மாபாதக செயலை செய்து விட்டீர்கள், நீங்க அந்த பெண் குழந்தைகளில் ஒவ்வொருவருக்கு பகரமாக ஒரு அடிமையை உரிமையிடுங்கள். இதை சொல்லிவிட்டு எழுதுகிறார்கள், யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே பாவகரமான காரியங்களை செய்திருக்கிறோமோ அந்த பாவம் நினைவுக்கு வரும் போதெல்லாம் அல்லாஹ்வை கோபப்படுத்தும்படியான அந்த பாவங்களை செய்த நாம் அந்த பாவம் நினைவுக்கு வருகிற அந்த நேரத்தில் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும்படியான காரியங்களை செய்ய வேண்டும் சொன்னாங்க. நீங்க அந்த பெண் குழந்தைகளில் ஒவ்வொருவருக்கு பகரமாக நீங்கள் ஒரு அடிமையை விடுங்கள். அவர் சொன்னாரு, எங்கிட்ட அடிமைகள்லாம் கிடையாது, நான் ஒட்டக மந்தைக்கு சொந்தக்காரன், பல ஒட்டகங்களுக்கு சொந்தக்காரன் சொன்னாங்க. அப்படியானால் அந்த பெண் குழந்தைகளில் ஒவ்வொருவருக்கு பகரமாக ஒரு ஒட்டகத்தை நீங்கள் அன்பளிப்பு செய்யுங்கள், ஹதியா செய்யுங்கள் என்று சொன்னாங்க. பெண் குழந்தைகளுடைய உயர்வு என்பது சாதாரணமானதல்ல. பெண் குழந்தைகளுடைய உயர்வு என்பது சாதாரணமானதல்ல. மாந்திரீகர்களிடம் கொண்டு செல்வது, ஜோசியக்காரர்களிடம் கொண்டு செல்வது, நரபலி கொடுப்பது இன்றைக்கும் இருக்கிறது சமூகத்தில். இன்றைக்கும் சமூகத்தில் இந்த கேடுகட்ட செயல் இன்றைக்கும் இருக்கிறது. உள்ளகையே இப்ப நம்ம நாட்டுல தடை செய்யப்பட்டாலும் வெளிநாடுகளில் அது தடை இல்லை. அங்க போய் பார்க்கிறது, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, பெண் குழந்தையாக இருந்தால் உள்ளேயே அழித்து விடுவது, இதுவும் இதிலே சாரும், இதிலே சாரும். அது மாவாதக செயல். வலா தக்துலு அவுலாதகும் ஹஷ்யத இம்லாக்,
அது ஆண் குழந்தை பெண் குழந்தை என்ற எந்த பாகுபாடும் இல்லாமலேயே அல்லாஹ் சொல்லி காட்டிருக்கிறான். வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை கொல்லாதீர்கள், அவர்களுக்கும் உங்களுக்கும் நாம் தான் உணவு கொடுக்கிறோம். இன்னகதலகும் கான ஹிதான் கபீரா. மாபாதக செயல், அவர்களை கொலை செய்வது என்பது மிக மோசமான செயல் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நாளைக்கு ஒரு பெண்மணி இப்படி வருவாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன்னுடைய மகளை இப்படி பெண் குழந்தை கொலை செய்த அந்த பெண்மணி நாளை கியாமத்துடைய நாளிலே கொண்டு வரப்படுவாள். அவருடைய மாரில் அந்த குழந்தை தொங்கிக் கொண்டிருக்கும், ரத்தம் தோய்க்கப்பட்டிருக்கும். அந்த நிலையில வருவாள். அந்த குழந்தை சொல்லும், அந்த குழந்தை சொல்லும், என் ரச்சனா ஹாதிகி உம்மி, இவள்தான் என் தாய், இவள்தான் என்னை கொலை செய்தவள் என்று அந்த பெண் குழந்தை சொல்லும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எச்சரிக்கை, நாளைக்கு அல்லாஹ்வே வினவுவேன் என்று சொல்லுகிறான். புதைக்கப்பட்ட அந்த பெண் குழந்தைகளிடம் எந்த பாவத்திற்காக நீங்கள் கொலை செய்யப்பட்டீர்கள் என்று அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஒரு மனிதர் சஅஸா இப்னு நாஜியத்துல் மஜாஷிஇ என்பவர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் ஜாஹிலியத்திலே ஒரு காரியம் செய்திருந்தேன், ஒரு நல்ல காரியம் செய்திருக்கிறேன், எனக்கு அதுக்கு கூலி இருக்குதா, எனக்கு அதுக்கு அல்லாஹ் தஆலா நற்கூலி தருவானா என்று கேட்டார். கேட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி என்ன நல்ல காரியத்தை ஜாஹிலியத்துல செஞ்சீங்கன்னு. அவர் சொன்னாரு, நான் 360 பெண் குழந்தைகள் புதைக்கப்பட இருந்த 360 பெண் குழந்தைகளை நான் என்ன செய்திருக்கிறேன், ஹயாத்தாக்கி இருக்கிறேன். எப்படி தெரியுமா, புதைக்க போவாங்க அல்லது கொலை செய்ய போவாங்க, அந்த குழந்தைகளுக்கு பகரமாக 2 ஒட்டகங்களை கொடுத்து அந்த குழந்தையை நான் விலைக்கு வாங்கிக் கொள்ளும். இப்படியே 360 குழந்தைகளை நான் ஹயாத்தாக்கி இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். அப்ப எனக்கு ஏதாவது கூலி இருக்குதா, சவாப் இருக்குதா, நன்மை இருக்குதா? ஏன்னா ஜாகிலியத்திலே செய்தது நன்மை இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனா சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய கிருபையில நீங்க இந்த காரியத்தை செய்தனாலதான் அல்லாஹ் உங்களுக்கு இஸ்லாத்தை, நீங்கள் இஸ்லாத்துக்குள்ளே வருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தான் என்று சொன்னான் பெருமானார் ஸல்லல்லாஹு. அப்படியும் வாழ்ந்திருக்கிறார்கள், இப்படியும் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்னைக்கு பெண் குழந்தை என்றால் மிக பாரமாக நாம் ஆக்கி கொண்டோம். அல்லாஹ் பாரம் என்று சொல்லுகிறானா? இல்லவே இல்லை, பாரமாக நாம் ஆக்கி கொண்டோம். அல்லாஹ் பாரம் என்று சொல்லல. வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா, அப்படிதான் அல்லாஹ் சொல்றான். அவர்களில் ஒருவருக்கு பெண் குழந்தையை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டால், சுப செய்தி அல் பின்து பரக்கா, பெண் குழந்தைகள் என்பதே ஒரு பரக்கத் என்று சொல்லப்பட்டிருக்கு. எங்கேயாவது ஆண் குழந்தையை பத்தி அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா சுப செய்தி என்று? இல்ல, சொல்லல. அவன் ஆண் குழந்தையைத்தான் ஆசைப்படுவான் என்று சொன்னான். ஆனால் பெண் குழந்தையை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அது ஒரு சுப செய்தி என்று அல்லாஹ் சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்னிடத்துல ஒரு பெண்மணி வந்தா, யாசகம் கேட்டா, நான் ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்தேன், அவளோடு 2 பெண் குழந்தைகள் இருந்தாங்க. அந்த பேரிச்சம்பழத்தை 2ஆக பீத்தி இந்த வலது பக்கத்திலே இடது பக்கத்திலேயும் இருந்த தன்னுடைய 2 குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு அந்த பெண்மணி அப்படியே நின்றுட்டு போயிட்டாங்க. நபிகளார் வந்தாங்க. இந்த நிகழ்வை நபியிடத்திலே நான் சொன்னேன். சொன்னார்கள் பெருமானார், இந்த பெண் குழந்தைகளில் இந்த ஒரு பெண் குழந்தை அழகான முறையில் ஒழுக்க சீர பெண்ணாக, ஒழுக்கமற்ற பெண்ணாக இல்ல, ஒழுக்கமுள்ள ஒரு பெண்ணாக அந்த குழந்தைகளை அவள் வளர்த்து
ஒருவனிடம் ஒப்படைக்கிறாள் என்றால் சொன்னாங்க, இந்த பெண் குழந்தைகள் அந்த பெண்ணுக்கு நரகத்தின் திரையாக ஆவார்கள் என்று சொன்னாங்க. ஒரு பெண் குழந்தை. மன் ஆலஜாரியத்தை, நீ 2 பெண் குழந்தையை ஒருவர் வளர்க்கிறார். 2 பிள்ளை. எது பெரிய வயது பெரிய வயதை அடைகிற வரைக்கும் வளர்த்து சரியான முறையில வளர்த்து கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கிறார் என்றால், கியாமத்துடைய நாளிலே நானும் அவரும் இப்படி இருப்போம் என்று சொன்னாங்க. 2 கை விரல்களை கோர்த்து காமிச்சாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய சிறப்பு! ஆனால் இந்த பெண் குழந்தைகள் தான் இன்றைக்கு புதைக்கப்படுகிறார்கள், கருவிலேயே அழிக்கப்படுகிறார்கள். இன்னொரு ஹதீஸ்ல இப்படி சொன்னாங்க, யாருக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கிறது, 3 பெண் குழந்தைகள் இருக்கிறது, அவர்களால் ஏற்படக்கூடிய செலவினங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், பொறுமையாக இருக்கிறார். அவர்கள் விஷயத்திலே ரொம்ப பொறுமை. அவர்களுக்கு தேவையான உணவுகளை கொடுக்கிறார், உடைகளை கொடுக்கிறார், குடிக்க என்ன வேண்டுமோ கொடுக்கிறார், சிறப்பான முறையிலே வளர்க்கிறார், எல்லா கஷ்டங்களையும் சகித்துக் கொள்கிறார் என்றால், அவருக்கு அந்த குழந்தைகள் கியாமத்துடைய நாளிலே நரகத்தின் திரையாக வருவார்கள். ஒரு மாதிரி 6 மாடு மந்தைகள் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எப்படி பாருங்க, மனிதனுடைய மோசமான அந்த எண்ணம் எப்படி, ஆடு மாடு மற்ற இந்த மாதிரியான 5 அறிவு ஜீவராசிகளை வளர்க்கிறார் என்று சொன்னால், அதிலிருந்து அவர் பெண் குட்டிகளை, ஒரு ஆடு என்றால் அது பெண் குட்டி போட வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்றால் அது பல்கி பெருகும். மாடு என்றால், ஒட்டகம் என்றால், மற்ற ஏனைய ஜீவராசிகள் வீட்டிலே வளர்க்கக்கூடிய ஜீவராசிகள் என்றால் அதை அவர் விரும்புகிறார் என்ன என்று, பெண் குட்டி போட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் மனிதன் தனக்கு தன்னுடைய வாரிசாக வரக்கூடியவர்களை, பெண் குழந்தைகளை விரும்புவது இல்லை. எவ்வளவு மோசமான எண்ணம் என்பதை நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி இருந்துட்டுன்னா என்ன செய்கிறான் ஒரு மனிதர், அவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறது, அவர் நல்ல அழகாக ஒழுக்கம் உள்ளவரா. நம்ம ஒழுக்கம்னா என்னங்கிறத நம்ம சொல்லணும்னா அது ஒரு பெரிய விஷயம் போயிடும். அது எப்படி ஒரு காலத்துல எல்லாம் வெளியிலே பார்க்க முடியாது, இன்னைக்கு வெளியிலே பார்க்காமல் இருக்க முடியாது. ஒழுக்கங்கள் எல்லாம் கேள்விக்குறியான காலத்திலே நாம் இருக்கிறோம். ஒழுக்கம் என்றால் என்ன அப்படி என்று சொன்னால், பெண் குழந்தைகளை வெளியிலே அழைத்து செல்வதும், நடூர் ரோட்டிலே டீ கடையிலையும், குளிர்பான கடைகள்லையும், பானிபூரி கடைகள்லையும், ஷவர்மா கடைகள்லையும் உட்கார வைத்து சாப்பாடு கொடுப்பதிலையும், நின்ற இடத்திலே நின்று கொண்டே 6 மாடுகளை போல ஒழுக்கமற்ற நிலையில நிற்பதும் தான் ஒழுக்கம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் ஒழுக்கம் என்று சொன்னால்தான் நாம் நல்லவர்கள், இல்லை என்று சொன்னால் நாம் மோசமானவர்கள், இல்லையா? அப்ப ஒழுக்கம் உள்ளவர்களாக அவர்களை வளர்த்து ஒப்படைக்க வேண்டிய இடத்துல ஒப்படைப்போமே, ஆனால் சரியான முறையிலே நல்லது என்ன கெட்டது என்ன எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து, அப்பதான் நமக்கு அவர்கள் என்னவார்கள், சொர்க்கத்திலே நம்மை நுழைவிக்கக்கூடிய பெண் பிள்ளையாக, நரகத்துக்கு திரையாக ஆகக்கூடிய பெண் பிள்ளையாக ஆகுவார்களை தவிர, இல்லையானால் நடப்பதே வேற. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வான், லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ்வுக்கு தான் வானம் பூமியினுடைய அரசாட்சி இருக்கிறது. யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ துக்கூர் என்று அல்லாஹ் சொல்றான். அவன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு பெண் குழந்தையை அன்பளிப்பாக கொடுப்பான். முதல்ல அல்லாஹ் ஆரம்பிக்கிறது யாரை கொண்டு? பெண் குழந்தைகளை கொண்டு. சொன்னாங்க, வாசிலா இப்னு அஸ்பா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அருள்வளம் மிக்க ஒரு மனைவியிடமிருந்து முதல் குழந்தையாக வெளியிலே வருவது பெண் பிள்ளைகள் தான். என் அருமையான வாசம், மின் பரக்கத்தில் மர்அதி, பரக்கத் பொருந்திய மனைவியிடம் இருந்து, அருள்வளம் மிக்க மனைவியிடம் இருந்து முதலாவதாக வருவது பெண் பிள்ளைதான்.
ஏனென்றால் அல்லாஹ் தஆலா பெண் பிள்ளையை கொண்டுதான் ஆரம்பித்திருக்கிறான். யாக்கூப் இப்னு புக்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எனக்கு 7 பெண் குழந்தைகள் இருந்தார்கள். எனக்கு ஒவ்வொரு பெண் குழந்தைகள் பிறக்கும் போதெல்லாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்ட்ட போய் சொல்லுவேன், எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அவர்கள் சொல்வார்கள், யா அப்பா யூசுப், அவருடைய புனைய பேர் யாக்கூப் இப்னு புக்தானுடைய, யாக்கூப் இப்னு புக்தானை அழைத்து சொல்வார்கள், நபிமார்களுக்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா பெண் பிள்ளைகளுக்கு தகப்பனாராக நபிமார்களை அல்லாஹ் ஆக்கியிருந்தார். 4 பெண் பிள்ளைகளுக்கு தகப்பன் எமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 4 பெண் பிள்ளை, ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சும், அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும். சொல்லுவாங்களாம், அப்படி நம்ம வீட்டில் சுபச்செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்வார்களாம். பெண் பிள்ளைகள் நம்ம வீட்டில் பிறக்கிறது என்பது நமக்கு சொல்லப்படக்கூடிய சுபச்செய்தி. அதே போல பாருங்க, உமாமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த மகள்களில் 4 மகள்களில் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறந்தது முதல் பெண் குழந்தை. பேர குழந்தை சொல்லுவாங்களா இல்லையா, அதுவும் கூட முதல்ல பிறந்தது பெண் குழந்தை தான். உமாமா பின்த் அபில் ஆஸ் இப்னு ரபியல், அப்துல் உஸ்ஸா இப்னு அப்துல் ஷம்ஸ் இப்னு அப்துல் மனாஃப் இப்னு குஸ்ஸி. அம்மாவுடைய அம்மா யாரு? ஜைனப். ஜைனபுடைய அம்மா யாரு? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. பெண் பிள்ளைகளுக்கு இவ்வளவு பெரிய சிறப்புகள் இருக்கிறது. சொல்லுவாங்க, அல் பனூன் நிஅமுன் வல் பனாத்து ஹஸனாத்துன். ஆண் குழந்தைகள் அருள்கொடைகள், பெண் குழந்தைகள் நன்மைகள். ஆனால் நியாமத்துகளுக்கு கேலி கணக்கு இருக்கிறது. லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளுக்கு என்ன கேட்பான்? நாளைக்கு கேள்வி கேட்பான். நியாமத்துகள் ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் என்பவர்கள் நன்மைகள். அதற்கு அல்லாஹ் தஆலா பரிகாரம் நமக்கு செய்வான். அவர்களை ஒழுக்கம் உள்ளவர்களாக, நல்ல பிள்ளைகளாக, எல்லா நல்லவைகளையும் சொல்லிக் கொடுத்து அவர்களை எப்படி வளர்க்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அந்த முறையிலே வளர்த்த அந்த தகப்பனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மாபெரும் கூலி நாளைக்கு கியாமத்திலே. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகனார், அவங்க ஒரு மனிதர் இருந்தார் அவங்கள்ட்ட. அந்த மனிதர் தன்னுடைய பெண் பிள்ளைகள் எல்லாம் மௌத்தாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அப்படி இருந்தாங்க. அவங்க கேட்டாங்க, கோபத்துல கேட்டாங்க, நீயாடா அவங்களுக்கு உணவு கொடுக்கிறாய் என்று, நீயா அவர்களுக்கு உணவு கொடுக்கிறாய் என்று. அல்லாஹ் அல்லவா அவர்களுக்கு உணவு கொடுக்கிறான். அதே வார்த்தையை தான் அல்லாஹ்வும் சொன்ன, அவங்களுடைய பிள்ளைகளை வறுமைக்கு பயந்து கொள்ளாதீர்கள் என்று. அபூபக்கர் வர்ராக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது. ஏதோ வகையில சோதிக்கப்பட்ட குழந்தை, ஹேண்டிகேப், கால் அல்லது கை அல்லது கண், ஏதோ ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை இருந்தது. அவளுக்கு ஒரு 10 வயது இருக்கும். அதோடு நான் பட்ட கஷ்டங்கள் நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் சில பேர் பொறுமையா இருப்பாங்க, சில பேருக்கு பொறுமை இருக்காது. பார்த்துக்கங்க என்ன நிலைமை அப்படிங்கிறத பாருங்க. சில பேர் பொறுமையாக அவங்களை என்ன செய்வாங்க, கவனிப்பாங்க. அல்லாஹ்வால் சோதிக்கப்பட்ட ஏதோ ஒரு வகையில 10 வயது இருக்கும். நான் அவள் மௌத்தாகுவதை ஆசைப்பட்ட, மௌத்தா ஆயிட்டான். அந்த பெண் குழந்தை மௌத்தாயிடுச்சு. நான் கனவிலே பார்க்கிறேன். அல்லாஹ் காட்டுவான், சில நேரங்களில் காட்டியிருக்கிறான், பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் காட்டுவான், கியாமத் நாள் ஏற்பட்டுடுச்சு, கியாமத்துடைய நாள் ஏற்பட்டுடுச்சு.
நிறைய குழந்தைகளை நான் பார்க்கிறேன். அந்த கனவுல அவர் சொல்றார், நான் நிறைய குழந்தைகளை பார்க்கிறேன். அந்த குழந்தைகள் எல்லாம் வந்து தன்னுடைய தகப்பனாருடைய கையை பிடித்து எங்க கொண்டு போறாங்க? சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த குழந்தைகள் எல்லாம் வந்து அவர்களுடைய தகப்பனாருடைய கையை பிடித்து சொர்க்கத்துக்கு கூட்டு போகிறார்கள். அப்ப என் மகளும் அங்கே நின்று கொண்டிருந்தாள். எந்த மகளை நான் இறந்து போக வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ, அவளோடு இருக்க முடியல, அவளுக்கு சேவை செய்ய முடியல, அந்த சிரமங்கள்னால நான் என்ன செய்தேன்? இறந்து போனா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினைச்சேனா இல்லையா? அந்த மகளும் அங்கே நின்றால். நான் சொன்னேன், ஹுதி பியதி, என் கையை பிடிமா, என்னை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போமா என்று அந்த என்னுடைய அந்த பெண் குழந்தையிடம் சொன்னபோது அது எனக்கு சொன்னது, நீ அந்த வகையை சார்ந்தவர் அல்ல. ஏனென்றால் நான் மௌத்தாக வேண்டும் என்று நீர் விரும்பினீர். உன்னோடு வாழ்ந்த காலத்திலே எனக்கு நீ உன்னால பணிவிடை செய்ய முடியாததுனால நீ என்ன செய்தாய்? நான் மௌத்தாக வேண்டும் என்று நீ விரும்பினாய். எனவே நீ அவர்களை சார்ந்தவர் அல்ல என்று அந்த பெண் குழந்தை சொல்லும். பெண் குழந்தைகளை சீண்டுகிறார்களே, 2 நாளைக்கு முன்னாடி நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 6 வயது தெருவிலே விளையாடி கொண்டிருந்த ஒரு பச்சிலம் குழந்தையை விடுதலை 2017 6 வயது குழந்தையை சின்ன பின்னப்படுத்தி தடயங்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எரித்தவன். இந்த நாடு சட்டம் நாசமாகட்டும். தீர்ப்பு சொன்னவர்களை அல்லாஹ் சும்மா விட மாட்டான் இல்லையா? தீர்ப்பு சொன்னவர்களை அல்லாஹ் சும்மா விட மாட்டான். உன் வீட்டுல ஒரு குழந்தை இது மாதிரி செய்திருந்தால் நீ சும்மா இருப்பியா? 6 வயது குழந்தையை சின்ன பின்னப்படுத்தி தடயங்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக எரித்து கொன்று சில தினங்களில் சப்மிட் பண்ணவில்லை அப்படிங்கிறதுக்காண்டி வெளியே வந்து தன்னுடைய தாயையும் பணத்துக்காக கொலை செய்துவிட்டு மும்பையிலே பதுங்கி எந்த ஆதாரமும் இல்லை. அப்ப யாரா கொண்டது? வெளியே வந்துட்டான். பேரெல்லாம் சொல்லக்கூடாது, உங்களுக்கு தெரியும். இப்போ மாப்பி மத்திய பிரதேசத்துல 22 குழந்தைகள் வெறும் என்னது இருமல் டானிக் குடிச்சு செத்து போயிட்டான். டாக்டர்ஸ் கைது செஞ்சா டாக்டர்ஸே போராடுறான், கைது செய்யாதான். எப்படி? யார கைது செய்யணும்? இந்த மருந்துக்கு அனுமதி கொடுத்தானா இல்லையா? எப்படி கைது பண்ணுவீங்க? இந்த நாட்டுடைய சட்டம் இருக்கா இல்லையா? மோசமானது. திருடர்கள், கொள்ளையர்கள், கொலைகாரர்கள் இவர்கள் வாழக்கூடிய நாடு இது. விளங்காத நாடு இது. உருப்படாத நாட்டிலே நாம் இருக்கிறோம். வெளியே வந்துட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வு. யகூதி ஒருவன் ஒரு பிள்ளையை தங்க நகைக்காக கொன்னுட்டான், கல்லால நசுக்கி. எப்படிங்க? கல்லால நசுக்கி கொன்னுட்டான். கேஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வரும். கொஞ்சம் உசுறு இருக்கு அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைக்கு கொஞ்சோண்டு உசுறு இருக்கு. உன்னை யாருமா கொலை செஞ்சது? இவனா? தலையால காட்டுது, தலையை ஆட்டுது. இந்த பையனா? இவனா? இல்ல. அடுத்து இன்னொரு ஆளை காமிச்சாங்க, இவனா? இல்ல. அடுத்து 3வது ஒரு ஆளை காமிக்கும் போது அந்த குழந்தை தலையாலை செய்கினை செய்தது, இவன் தான் கொன்றான் என்று 2 கல்களுக்கு மத்தியிலே வச்சு நசுக்குஞ்சாவனன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இங்க என்ன செய்யப்படுது? அல்லாஹ் நம் எல்லோர்களையும் பாதுகாப்பானாக, நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பானாக, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.